18 தர்பார் வந்துட்டாயா. இனிமையான காலை பொழுதில் இதமா எந்திரிச்சு அரக்க வரக்க குளிச்சு பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நாமெல்லாம் அலுவலகம் போற நேரத்துல ஒரு சின்ன டயர்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல சடக்குன்னு திரும்பி பாருங்க நம்ம தர்பாரு பார்த்துட்டு சந்தோஷமா போங்க. திமுக கூட்டணியில் அங்கமிக்கிற கட்சியெல்லாம் திமுகவோடு இணைந்துச்சு. அவருக்கு அவருடைய ஆட்சி சாதனைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்பதை தான் இது தெரிந்திருக்கு. அப்பா பேரில் ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னா போய் எதுக்கு நீ அங்கே போய் கைவிளிக்கு கட்டி பிடிச்சி நின்றுக்கிறீங்க? அவ்வளோதான் உங்கள் கோலம். இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடிய இயக்கம் நாங்கள் அல்ல. மக்களை இப்ப நம்ம பார்க்க போறது செம்ம சீன். பொதுவா உழைச்சு கிளச்சு ஓடா தெரிஞ்சு போற மனுஷனுக்கு கைய காலம் பிடிச்சு விட்டா ஆறுதலா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அவர் வேலை பார்க்கிற கம்பெனியினுடைய அந்த ஓனரே நேரா வந்தாரு வச்சுக்கோங்க, எம்புட்டு பெரிய சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? இப்போ அடுத்து நாம பார்க்க போறது கவுண்டரு அட்டாக்கு. இந்த அட்டாக்குல வழக்கமா நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயாட்டத்தான் போய் கேட்டாங்க, ஐயா இந்த கேரளா அணை கட்டுறது அது இதுன்னு இப்படி போய்கிட்டு இருக்கேங்கய்யா, என்னங்கய்யா இந்த கூட்டணி கட்சிக்காரங்க திமுகவில் இருக்கவங்களும் கேள்வி ஒன்றும் கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு ஆதங்கமா ஒரு கேள்வியை கேட்டோன்னே, திமுகல யாது கூட்டணி அங்க இருக்கவங்க பூராமே அவங்க சொல்ற அடிவருடிகள் என்ன சொல்லுதாங்க, ஆமா அப்படி சொல்லுதாங்க. கூட்டணி கட்சினா எதிர்த்து கேட்கணும், தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும், இங்க ஒன்றும் இல்லையே, திமுக என்ன நினைக்க அதை தானே இவங்க செய்தாங்க அப்படின்னு வேற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அதாவது திமுக கூட்டணியில் அங்கமிக்கிற கட்சியெல்லாம் திமுகவோடு இணைந்துச்சு. இது தனித்தன்மையே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை இவ்வளவு இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விலைவாசி விண்ணை முட்டிக்கின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவளுக்கு வேண்டியது அதிகாரம், பதவிகள், அதற்காக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இதுதான் கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு. அப்படியே ஐயா ஐயா இந்த இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கா, இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை தமிழ்நாடு திறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவரு அந்த திட்டத்தை போட்டதே நாங்க தான். 90% அதை நிறைவு பண்ணிட்டோம். இவங்க 3 வருஷம் அங்கிட்டு இது வந்துட்டு கடைசியில் திறப்பட கட்டிட்டாங்க அப்படின்னு அவரு சிரிச்சிருக்காரு. அத்திக்கடவு அவினாசி திட்டம் நேற்று இதெல்லாம் ஸ்டாலின் திறந்திருக்காரு, வேடிக்கையா இருக்குது. 60 ஆண்டு காலமாக இருக்கின்ற விவசாயிகள் போராடிட்டு வந்தாங்க. அம்மாவில் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக முழுக்க மாநில நிதி 1652 கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 90% பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது. பிறகு 2021 ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த 90% பணிகளுக்கு பிறகு ஒரு 10% பணி தான் பாக்கி இருந்தது. அந்த 10% பணியை 3 ஆண்டு காலமாக நிறைவேற்றாம இன்னைக்கு கிடப்பில் போட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம இந்த மருத்துவத்துறை அமைச்சர் இல்லையா, அவங்ககிட்ட போய் ஐயா கொஞ்சம் நில்லுங்க, நம்ம இந்த ஜெயக்குமார் ஐயா அம்மா மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல ஸ்டிக்கரை ஒட்டி திமுக மாத்தி ஏதோ பண்ணுதாக அப்படின்னு புகார் சொல்லியிருக்காங்களே, என்னன்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காங்க, அம்மா மருத்துவம் அப்படி ஒன்றும் இல்லையா, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அவர் ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அவருடைய ஆட்சி சாதனைகளை அவர் தெரிந்து வைத்திருக்கவில்லை என்பதை தான் இது தெரிந்திருக்கிறது. என்னன்னா, அம்மா கிளினிக்னு ஒன்று இருந்தது, அம்மா மருந்தகம்னு எதுவும் இல்லை. அம்மா உப்பு கடைன்னு வச்சிருந்தாங்க, அம்மா என்னென்ன வச்சிருந்தாங்க, அம்மா உப்பு கடை உரக்கடைன்னு எல்லாம் வச்சிருந்தாங்க, தண்ணி பாட்டில் கடை எல்லாம் வச்சிருந்தாங்க. அம்மா மருந்தகம்னு எங்கேயும் வச்சிடல. மருந்தகம் எங்க இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தின்
மக்கள் மருந்தகம் என்று ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு 800க்கும் மேற்பட்ட இடங்களில் வைத்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து அம்மா மருந்தகம்னு எந்த காலத்திலையும் வைக்கல. ஜெயக்குமார் எந்த நினைப்புல சொல்றாருன்னு தெரியல. அம்மா கிளினிக்னு இருந்தது. அந்த அம்மா கிளினிக் என்னன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தோடு 1 வருஷத்துக்கு மட்டுமா அரசாணை பெற்று ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே நியமனம் பெற்று எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்ச கதையா அந்த மருத்துவமனைகளை வைத்தார்கள். அப்படியே சரி எல்லாம் முடிஞ்சு வச்சு இந்த பக்கம் திரும்போதே நம்ம அண்ணன் யாரு செந்தமிழர் அண்ணன் பார்த்தீங்களா செய்தியாளர்களை பார்த்தீங்களா என்ன பிடிவின்னு சொன்னீங்களா இப்போ போய் யார் கை கொடுக்குதா தேநீர் விருந்து சாப்பிடுறது யாரு எல்லாம் நடக்கா அப்ப பிடிவி யாரு அப்படின்னு ஒரு கோரிக்கையை போட்டாரு. திமுகவை யாரு எடுத்தாலும் சங்கி, பிஜேபின்னு பி டீம். உங்களை என்ன டீம்னு சொல்றது? ஏல இருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்க தான் எல்லா டீமும். வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து? இதே ஆளுநரை தான் நீங்க மாத்த சொல்லி போராடினீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமே கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்க நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னு கோவச்சுக்கிட்டு நிதி ஆயோக்கு போக மாட்டேன் அப்படின்னு உங்க கோபத்தை, உங்க எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னு நாங்க அவங்க அப்பா பேர்ல ஒரு 100 ரூபாய் காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீங்க அங்க போய் கைகுலுக்கி கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் உங்க கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே. நீங்க மாத்த சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே ஆளுநர் தான். இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம். ஒருத்தரும் பேசல. இந்த சனாநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பரிவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவரெல்லாம் வாயை திறக்கலையே, திறக்கல. அடுத்து இதோ பாருங்க, திராவிடம் தான் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது. திராவிடம் தான் எல்லாருக்கும் ஒழுங்கான கல்வியை கொடுக்கு. திராவிடம் தான் எதிர்காலத்தை கட்டமைக்குது. பிரிவினைவாதம் திராவிடம் அப்படின்னு யார் சொன்னா? யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா? நம்ம மனோ தங்கராஜ் ஐயா தான். திராவிடம் என்பது தாழ்ந்து பணிந்து கிடக்கக்கூடிய மக்களுடைய விடுதலைக்காக, உயர்வுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம். இந்த இயக்கம் தங்களுடைய கருத்துக்களை பேசுவதை பிரிவினை கருத்து என்று எவராது ஒருவர் நினைப்பார் என்றால் எங்களை பிரிவினைவாதி என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடிய இயக்கம் நாங்கள் அல்ல. அவர்கள் ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு புத்தி சொல்லட்டும். ஏன்னா இன்றைக்கு கூட நான் ஏற்கனவே கூறியது போன்று சாதி என்பது சமூகங்களை இணைக்கக்கூடிய ஒன்று என்று ஒரு அப்பட்டமான பொய்யை இளைஞர் சமுதாயத்தின் மீது ஒரு கருத்தாக்கத்தை திணிக்க முயல்கின்ற அவர்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற திராவிட இயக்க கொள்கை சித்தாந்தம் பிரிவினைவாதமா என்பதை மக்களே பார்த்துக் கொள்வார். ஐயா, இந்த பட்டியல் இனத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குனா ஏத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படி நம்ம திரும்ப ஐயா ஏதோ சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பத்திட்டு எரிஞ்சு அதை பத்தி என்ன நினைக்க அப்படின்னா, ஏங்க பட்டியல் இனத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வந்தா அதாங்க ஏத்துக்குருவோம்டா மனசார, என்ன நீங்க இப்படி கேள்வி ஆக்கிய. ஆனா அவர் என்ன சூழல்ல சொன்னாரு அப்படிங்கறதை நாம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம். தோழர் திருமா அவர்கள் எந்த சூழல்ல எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பதை முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரே ஒரு வாசகத்தை பிடித்துக்கொண்டு திருமாவளவன் அவர்கள் தலித் ஒரு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக முடியாது என்று பரப்புரை செய்வது தவறு. நிச்சயமாக தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மிக அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, ஏன் ஒரு கேள்வி கேட்குறோம் பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு மக்கள் கருத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம் தெரியுமா? இந்த பிள்ளைகள் என்ன கேட்டு அடம் முடிச்சாலும் சடக்குன்னு விலை உயர்ந்த பொருள் எதனாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா? கஷ்ட நஷ்டத்தை சொல்லி தர மாட்டீங்களா? இல்லை உங்களுடைய இதெல்லாம் சொல்லியே தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இப்படி திரும்புங்குள்ள பதில் வந்துச்சு பாருங்க, பட்டு 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 பட்டுன்னு. அது தப்பு சார். அவங்களுக்கு என்ன தேவையோ அது எது. இப்போ பைக்கு செல்லுனாலும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் ஃபோனில் படிக்க மாட்டேன்னுங்க, அதே விளாட்ற வசதி அதெல்லாம் தேவையில்லை. தேவையான மட்டும்னா வாங்கி தருவோம். சொன்னால் கேட்டுக்கிறாங்க. அதாவது அந்த நேரத்தில் அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நாங்கிட்டோம்னா அந்த இடம் அடுத்து எதுவும் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அப்படியே கூட்டிகிட்டு வந்து. இல்லை சார், நான் என் பையன் காலேஜ் படிக்கிறாப்புல ஒரு கேட்டாப்புல பைக் கேட்டால் வாங்கி கொடுக்கல நான். அதனால் கொஞ்சம் எப்படின்னாக்கா மன வருத்தங்கள் வருது. வாங்கி கொடுக்கக்கூடாது, மிகப்பெரிய தப்பு அது. செல்லு தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க செல்லு இல்லைன்னா இருக்க மாட்டேங்குது. அது யாரோட தப்பு? பெரியவங்க தப்பு தானே. ரொம்ப சூழ்நிலை இருந்து இருந்த பிள்ளைகள்லாம் படிப்பு தேவைகளுக்கு மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா மட்டும் போதும். அடம் பிடிக்கிறது தவறு.
அடம்பிடிக்கிறது தவறு தான். நம்ம குடும்பத்தை தகுந்தது மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குறோம், அதை பிள்ளையை பயன்படுத்திக்கிறணும். பைக்கு வாங்கி கொடுக்குறது, செல்ஃபோனு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப தவறானது தான். இது நல்லதுன்னு சில பேர்த்துக்கு நல்லதாக தெரியுது, சில பேர்த்துக்கு அது தவறாக இருக்குது. எனக்கெல்லாம் தவறு தான். அந்த குழந்தைய பைக்கு காருக்கு ஆசைப்பட்டு கேட்பாங்க, அது கேட்கறது வந்து நம்ம தவிச்சுக்கணும். நம்ம தவிச்சு அதுக்கு என்ன உரிமை எப்போ வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சு பெற்றோர் வேலையை நம்ம தான் பார்த்து அந்த சமயத்தில் வாங்கி கொடுக்கணும். தென்காசினாலே குழுக்குழுந்தாயா இருக்கு. அங்கே சாரல் திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்திருக்கிறாங்க. அடங்கப்பா, எப்படி இருக்கு தெரியுமா அந்த திருவிழாவை பார்க்கும்போது? வெயில் இருக்கு நமக்கு தாயா அந்த வேதனை தெரியும். ஒரு நாய் தவக்குன்னு தலையை உள்ளே விட்டுருச்சு, தண்ணி குடிக்க போகிறோம்ட்டு கழுத்தில் மாட்டிக்கிச்சு அந்த டப்பா. பாவம் கஷ்டப்பட்டுச்சு, அந்த நாயை காப்பாற்றிருக்காங்க. அதை பாருங்க. எம்மா, உங்ககிட்ட எவ்வளவு தர தான் சொல்ல? ஏன் ஒரு வண்டியே பத்திரமா பார்த்துக்கணும், அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் வண்டிக்குள்ள முக்கியமான பொருளை வைக்கலாமா? பரமக்குடியில் இப்படித்தான் ஒரு அம்மா ஸ்கூட்டிக்கு சீட்டு இருக்குல்ல, அது கீழே பணத்தை வச்சிருக்கு. இதை ஒரு ஆள் எங்கிட்டோ பார்த்துருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இந்த அம்மா விட்டுட்டு அங்கிட்டு உள்ளே போன உடனே சீட்டுக்கு உள்ளே ஓடி கையை உள்ளே விட்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டாப்புல. ஐயா, கஷ்டப்பட்ட பணம்யா. அம்மா, அங்கேயாவா பணத்தை வைக்கிறது? கையோடு எடுத்துகிட்டு போகக்கூடாதா? வண்டியவே தூக்கிட்டு போயிடுவாங்களம்மா. இப்படி பணத்தை வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு விலை உயர்ந்த பொருட்களை டூ வீலரில் வைக்காதீங்க. என்ன மக்களே, நீங்க பார்த்துட்டு இருந்த தர்பார்ல எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த தர்பார்ல கொண்டு வந்து கொட்டுறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இந்த ஜிப்மர் மருத்துவமனை இருக்குல்ல, அங்க ஒரு 300 போஸ்ட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு தான் கடைசி தேதி. ஆமா, அதனால அதாவது 19ஆம் தேதி இன்னைக்கு இல்லையா, பார்த்து பதனமா அப்ளை பண்ணி ஓடிருங்க வேலைக்கு, சரியா? அடுத்த தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாசத்தோட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.